மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார் துரை வைகோ. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகி இருக்காரு. கடந்த கூட்டத்திலேயே நான் விலகி விடுவேன் என்ற ஒரு கருத்தையும் அவருடைய நிலைப்பாட்டையும் சொல்லியிருந்தாரு. எதனுடைய தாக்கம் இது? ஏன் இந்த முடிவு? இல்ல, அதாவது துரை வைகோவை பொறுத்த மட்டும் அவரு சில நாட்களாக இந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளோட ஒரு மோதல் போக்கை வளர்த்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மலை சத்யா அவர்கள் தொடர்ந்து வைகோவோடு ஒரு பயணப்பட்டு வருகிறார். கட்சியோட ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லா இடத்துலயும் வைகோவோட பயணப்பட்டு வருகிறார். கட்சியினால அதிக பெனிஃபிட் அடையாமல் இருக்கிற ஒரு நபர் மலை சத்யா. இருந்தாலுமே வைகோவோட தொடர்ந்து பயணப்படுகிறார். அப்படிப்பட்ட பயணப்பட்டு கொண்டிருக்கிற மலை சத்யாவோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறார் துரை வைகோ. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைகோ அவர்கள் பேசும்போது சொன்னாரு, எனக்கும் மலை சத்யாவுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு பிளவையும் உண்டு பண்ண முடியாது. நாங்கள் கண்ணாடி உடைந்தால் ஒட்டுவது போன்று கிடையாது. நாங்கள் தண்ணீர் மாதிரி நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இதிலிருந்து துரை வைகோ முதன்மை செயலாளராக ஆன பிறகு அவர் கட்சியின் பல்வேறு மட்டங்கள்ல சீனியர் நிர்வாகிகளோடு ஒரு மோதல் போக்கை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். வைகோ அவர்கள் தனக்கு பின் தன் மகன் என்று கட்சியில் தயார் செய்திருந்தால் கூட அந்த மகன் சீனியர் நிர்வாகிகளை அனுசரித்து போக வேண்டும். அது பண்ணல. ஆக்சுவலா அது பண்ணாதிருக்காரு. அது பண்ணாதற்கு பின்னாடி அவருடைய கட்சியை அவர் எப்படி ஏற்று நடத்துவார்? அவர் ஆக்சுவலா சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகிகள் மத்தியில அப்பாயின்மெண்ட் விஷயத்துல பெரிய மோதல் நடந்து துரை வைகோ கட்சி கூட்டத்தை விட்டு வெளியில கிளம்பி போனதை நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு பிரச்சனை அங்க ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் வைகோ அவர்கள் தன் மகனை கட்சிக்கு கொண்டு வந்தவர். சீனியர் நிர்வாகிகளை மதித்து நடக்க வேண்டும் துரை வைகோ என்ற விஷயத்தையும் அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும். இந்த விஷயம் வைகோ அவர்களுக்கும் துரை வைகோ அவர்களுக்கும் நடக்கிற இந்த மோதல் சில நாட்களில் தெரியாகிவிடும். அவர் இந்த பிரச்சனை என்பது ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான் நினைக்கிறேன் நான். நீர்க்குமிழி போன்றதுதான் இந்த பிரச்சனை. எப்படி டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே போன்றுதான் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் உள்ள பிரச்சனையும் தீர்ந்துவிடும். வைகோ அவர்கள் எதற்காக கட்சியை துவக்கினாரோ அந்த லட்சியம் சிறந்தி போய்விட்டது. கிட்டத்தட்ட அவர் திமுகவுடன் இணைந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். துரை வைகோ லோக்சபா உறுப்பினராக இருக்கிறார். இது போன்ற மோதல் போக்குகள் இருந்ததால் கட்சியில மிக்க மீதி இருக்கிற தொண்டர்களும் திமுகவில் போய் ஐக்கியமாகி விடுவார்கள். இந்த நிலைமையை உணர்ந்து கொண்டு வைகோ அவர்கள் கூடிய வரையில் துரை வைகோவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மூத்த நிர்வாகிகளை துரை வைகோ மதிக்கக்கூடிய அளவுக்கு கட்சியை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என் கருத்து. இது போன்ற ஒரு நிலை நீடிக்குமானால் ஏற்கனவே பல சீனியர் நிர்வாகிகள் திருப்பூர் துரைசாமி போன்றவர்கள்லாம் விலகி போயிருக்காங்க. அது மாதிரி மலை சத்யாவுக்கும் அது போன்று ஒரு விலகி போனார் என்றால் அது மதிமுகவுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்கும் என்பது என் கருத்து. இதை துரை வைகோ அவர்கள் சரி செய்ய வேண்டிய அவசியமும் அவசரமும் இருக்கிறது என்பது என் கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.